10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ் கரெக்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு 20-30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் சொல்கிறேன். அதெல்லாம் அதுவே பண்ணக்கூடாது. 10னா 10. அப்புறம் எல்லாரும் அப்படியே 10 நிப்பாட்ட முடியாதுல்ல. லாஸ்ட் அவுட் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் அவுட்ல நிறுத்திடணும். நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? ஒரு 20-30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனா பரவாயில்ல. பால் அவுட்லாம் போகுதுல்ல. டேய் எத்தனைடா போட்டேன்? டேய் ஒரே ஒரு பால் போட்டேன் அந்த கேமு. பாய் அது தப்பா போட்டீங்கல. என்னது? இல்ல தப்பா போட்டீங்க. எதை தப்பா போட்டேன்? அது பால் எங்க போச்சு? கரெக்டா லாஸ்ட் ஐயோ என்னையா பண்றீங்க? அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா தப்புன்னு. காண்டாவது வர விளையாடு. ஆடு இல்ல நீ வெளியே உட்காந்துரு. ஆள்லடா வென்ஸ்டே ஆள்லடா. சாவடிக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஏன் ஃபர்ஸ்ட் டச் போட மாட்டேறீங்கன்னு புரியல. ஆமாம் யா நம்மளாவது பெட்ல தான் பட்டு கடை போட அடிக்கிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 84ல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, பயங்கரமா ஓடிட்டு இருக்காரு. I was surprised 84 அப்படின்ட்டு. ஆஹா ஆஹா
டேய் ஏன்டா போட்டு ஆட மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ கேரி பண்றீங்கடா? பாய் யார் ஃபோன் பாய் இது? உங்களா? அப்டேட் பண்ணிட்டீங்களா 17? 17 ஆ 17 19 பாய் வளர்றீங்க. கோல் அப்டேட் பண்ணிட்டீங்களா 17? என்ன சொல்லணும் சொல்லுங்க. இல்லை பாய் ஃபோன் 15 இருந்து புது ஜெர்சியா? ஐஃபோன் 17 மாற்றிட்டீங்களா? புது ஃபோன் மாதிரியா இருக்கு. நான் ஜெர்சி மாற்றுறதா நீங்கள் ஃபோனை மாற்றுவீங்க. கணேஷ் பரவாயில்ல. கணேஷ் பரவாயில்ல. நரேஷ்க்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு கால் எடுத்தான். அன்பால் பால் ஸ்லோவாக வந்துச்சு. குட்வாண்டா தமிழ் பாய் அவனு மத்தியானமே சண்டே விளாட்றேன். இல்லை இப்போ சாம் ஒரு நீங்கள் விளையாட விட்றீங்க. அண்ணா உங்களுக்கு ஒரு 100,000 பால் போட்டால் தான் விளாட்ன மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஜேபிஆர் லொக்கேஷனை மாற்றிக்கலாம். வாய உடையணும்டா. அடுத்த வாரம் ஆப்மெண்ட் டீம் விளாட்றேன்டா. நான் இதை 2 வருஷமா சொல்லுங்கிறேன். நான் ஆடுறேன்டா. இந்த வாரம் ஆடுறேன்டா. பாய் இது ஓஜி டீம் ஒரு சொல்லுறாரு அவன் ரோகன் பேரு பாய் மாறி அடிச்சிடறாங்க போய் எல்லாம். கை சண்டை மட்டும்தான் நடக்கல. சாம் வேற ஏதோ ஆச்சு நியூஸ் கேள்விப்பட்டேன். சாம் ஒருத்தன்ட்டாலும் நான் அடிக்க போயிட்டேன். வேற ஒன்றும் ஆகல. அவன் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார் போ இது டீமா அந்த தாம்பரம் ஒரு லீக் டீம் ஒன்று வரும்ல. அவங்க போட்டாச்சுல அதெல்லாம் வேற அப்ப சொல்லி கபியா தாண்டி ஒரு கிரவுண்ட் முன்னாடி ஒரு அது கிடையாது. நம்ம ஒரு வாட்டி கபியா தாண்டி ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே ஞாபகம் இருக்கா? கோச் எல்லாம் கூப்பிட்டு வந்து அடுத்த வாட்டி என்ன சொல்றான்? அடுத்த வாட்டி ரெஃப்ரி வச்சு விளாடலாம் அப்படிங்கிறான். அதுக்கு முந்தின வாரம் வந்தாங்கல்ல ஏய் 2 வாரம் தாம்பரம் இது அவனுங்க அஜித் டீம் கூட தான் விளையாடி இருக்கோம். அஜித் டீம் இல்லையா அது? இல்ல பாய் அந்த லீக் டீம் ஒன்று இருக்குல்ல பாய் அது அவங்களாம் அந்த டீம் தானே இல்லையா? மரியோ இல்லை விவேக் கொஞ்சம் பேர் இங்கே ஆடுறாங்க. நம்ம விளாண்டோட காவியா தாண்டி ஒரு ஞாபகம் இருக்கும். நாலு 8 கோல் இருந்தோம். ஆனா பிளே இல்ல எனக்கு தெரியும் ஒண்ணுதான் நான் நினைச்சிருந்தேன். லாஸ்ட் அவுட். நீங்க என்ன பண்றீங்க? ஏய் பாய் ஒன் அசிஸ்ட் ஒன் கோல். ஹெட்டர் நல்ல ஹெட்டர் இருந்தாங்க. கடைசியில் தான் ஒத்துக்கிட்டேன். ஹெட்டர் இல்லப்பா முடிச்சு அப்படின்ட்டு பொழுக்குன்னு உழுதாட்டி. I didn't share the videos because நிறைய பேசியிருக்காங்க. தேவையான பேசியிருக்காங்க. 4-3 தோத்துட்டோம். 4-3 எப்படின்னா இதோ இவன் அடிச்சான் கிளியரு. பால் பக்கத்துலேயே இருந்தான். 10 ரீபவுண்ட் கோல் போயிடுச்சு. எங்க டீக்கு வெளியே தான். டீக்கு வெளியே கிளியர் பண்ணுது. அடிச்சு உள்ள போயிடுச்சு. லாஸ்ட் அவுட்.
லாஸ்ட் அவுட். கார்த்தி ஷாட் கார்த்தி. அவன் அடிக்க மாட்டானா? ஓவர் பாய். எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க பாய். 11 ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. சரி, ஆடு லாஸ்ட் கார்னர் ஆடு. ஓவர் ஓவர்